நண்பர்களே, சேவாக்கு நம்ம தோனியை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நம்ம எல்லாருமே சேவாக்கு பதிலடி கொடுத்தே ஆகணுங்க. ரெண்டாவதாக சேவாக்கு நம்ம சிஎஸ்கே பற்றியும் தப்பாக பேசிட்டாரு. அது என்னன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். போன மேட்ச் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸும் நம்ம சிஎஸ்கே டீமும் விளையாண்டாங்களா நேற்று. அந்த மேட்ச்சில் கடைசி ஒரு ஓவரில் 20 ரன் அடிக்கணும். நம்ம சிஎஸ்கேவோட பேட்ஸ்மேன்கள் யார்? நம்ம தோனியும் நம்ம ஜடேஜாவும். ஜடேஜாக மேலே கூட பெருசாக நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. தோனி ஒரு ஓவரில் 20 ரன் தானே, என்ன ஒரு 3 6 4 6 அடிச்சா ஜெயிச்சிடலாம்ல, தோனி அடிச்சிருவாருப்பா, நம்ம சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் தோனி கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லையே அவுட் ஆகிட்டார். நம்ம சிஎஸ்கே நேற்று 6 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டோம். இப்போ இதை பற்றி தான் சேவாக் என்ன சொல்கிறாருன்னா, தோனி எந்த வருஷம் எப்போ ஒரு ஓவரில் 20 ரன் அடித்தார் எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு, அதாவது சேவாக்கு தெரிஞ்சு, தோனி ஒரு ஓவரில் 25 ரன் அடிச்சிருக்காரு. யாரோட ஓவரில்? அக்சர் பட்டேல் இருக்கார்ல, அவரோட ஓவரில் 25 ரன் தோனி அடிச்சிருக்காரு. ரெண்டாவது இந்த இர்ஃபான் பதான் இருக்காருல்ல, அவரோட ஒரு ஓவரில் தோனி ஒரு 20 ரன் அடிச்சிருக்காரு. இது ரெண்டு மட்டும்தான் தோனியோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே 20 ரன்னுக்கு மேலே அடித்த ஒரே டைமு. அதுக்கு மேலே தோனி ஒரு ஓவரில் 20 ரன்லாம் அடிக்கலை அப்படின்னு தோனியை வச்சு செஞ்சுட்டார். ரெண்டாவது, இந்த சிஎஸ்கே கடைசி 5 வருஷமா 180 ரன்னுக்கு மேலே நீங்கள் தாண்டினீங்களா? 180 ரன்னு கூட நீங்கள் தாண்ட முடியல. இந்த சிஎஸ்கே டீமு நேற்று மேட்ச்சில் 182 ரன் அடித்தா வின்னு. ஆனால் சிஎஸ்கே 180 ரன்னை அடிக்கலை. அந்த அளவுக்கு புவரான பேட்டிங் போயிட்டுருக்கு சிஎஸ்கேல அப்படின்னு நம்ம சேவாக்கு, நம்ம இந்தியாவோட ரிட்டையர்டான பிளேயர் சேவாக்கு நம்ம தோனியை பற்றி தப்பாக பேசிட்டாரு, நம்ம சிஎஸ்கே டீமை பற்றி தப்பாக பேசிட்டாருங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பாக பதிலடி கொடுத்தே ஆகணுங்க. அது மட்டும் இல்லை, தோனினால் ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்க முடியாதா அப்படின்னு நம்ம எல்லாருமே தோனியை திட்டியிருக்கோம். அதுக்கெலாம் காரணம் தோனியோட முழங்கால் வலி தாங்க. அவர் ஏற்கனவே இந்த முழங்காலில் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, நம்ம சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் சிவம் துபேக்கும் ஜடேஜாவுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காரு. தோனி நினச்சிருந்தா ஒரு 6வது பேட்ஸ்மேனோ 7வது பேட்ஸ்மேனோ உள்ளே வந்து விளையாண்டுருக்கலாம். ஆனால் பின்னாடி இருக்கிற சிவம் துபேவும் நம்ம ஜடேஜாவும் விளையாட முடியாது. அதனால தான் தோனி அவங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சேவாக்கும் பேசிகிட்டு இருக்காரு. நாமளும் சில டைம் தோனி பற்றி தப்பாக திட்டங்க. அதுக்கு இந்த வீடியோவில் நம்ம மன்னிப்பு கேட்டலாம். சேவாக்கு இந்த மாதிரி நம்ம தோனியையும் சிஎஸ்கேவையும் தப்பாக பேசிட்டாருங்க. இதுக்கு சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணுங்க. சரி மக்களே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தோனி இதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேல பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்லை தோனி இந்த வருஷமே ரிட்டையர்ட் ஆகி போகிறது அவருக்கு நல்லதா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.